3 நாள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பிலடெல்பியா விமான நிலையம் சென்ற பிரதமருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு. குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் பிரதமர்களின் சந்திப்பை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி, அல்பனீஸ் கிஷிடா ஆகியோரை வரவேற்பதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எக்ஸ் தளத்தில் பதிவு. இலங்கை அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு எண்ணிக்கை தொடக்கம். ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் அதிபராக தேர்வாவார் என எதிர்பார்ப்பு. ஆந்திராவில் பற்றி எரியும் லட்டு விவகாரம். தெலுங்கு தேச கட்சியினர் மாநிலம் முழுவதும் போராட்டம். திருப்பதி ஏழுமலையான் கோயில் லட்டு விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும். ஆளுநர் அப்துல் நசீரை சந்தித்து ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவர் ஒய்எஸ்ஆர் ஷர்மிளா மனு. திருப்பதி கோயிலுக்கு செல்லும் நந்தினி நெய் வாகனங்களில் ஜிபிஎஸ் கருவி, மின்சார பூட்டுகளை பயன்படுத்த திட்டம். கர்நாடக பால் கூட்டமைப்பினர் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அறிவிப்பு. பழனி கோயில் பஞ்சாமிர்தத்திற்கு ஆவி நிறுவனத்திலிருந்தே நெய் கொள்முதல். திண்டுக்கல் நிறுவனத்திலிருந்து கொள்முதல் செய்யப்பட்டதாக வெளியான தகவலை அடுத்து அமைச்சர் சேகர் பாபு விளக்கம். திருப்பதிக்கு நெய் சப்ளை செய்யும் ஏஆர் டைரி நிறுவனம்தான் பழனி கோயிலுக்கும் நெய் விநியோகிப்பதாக குற்றம் சாட்டிய விவகாரம். பாஜக நிர்வாகிகள் மீது காவல் நிலையத்தில் பழனி கோயில் நிர்வாகம் புகார். திண்டுக்கல்லில் உள்ள ஏஆர் டைரி ஃபுட் நிறுவனத்தில் சோதனை நடத்திய மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். திருப்பதி லட்டு சர்ச்சையை அடுத்து ஏஆர் டைரி ஃபுட் நிறுவனத்தில் பால், நெய் உள்ளிட்ட பொருட்களின் மாதிரிகள் சேகரிப்பு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஸ்ரீராம் ராஜேந்திரன் நியமனம். கொலிஜியத்தின் பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த நிதின் மதுகர் கேரள உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமனம். ஜம்மு காஷ்மீர், லடாக், இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட 8 உயர்நீதிமன்றங்களுக்கும் தலைமை நீதிபதிகள் நியமனம். சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட கேரள அரசின் சுற்றுச்சூழல் அனுமதிக்கான விண்ணப்பம் நிராகரிப்பு. விண்ணப்பத்தை பரிசீலிக்க தமிழ்நாடு அரசின் ஒப்புதல் அவசியம் என மத்திய அரசு கருத்து. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆபத்தானது, அது தேவையில்லை என மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் கருத்து. அன்றாடம் நம் உடலை பேணுவது போல ஜனநாயகத்தை காக்க வேண்டும் எனவும் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் உரை. இந்தியாவில் நேர்மையானவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். ஒரு தமிழன் பிரதமராக வருவதற்கு நம் நாட்டை தயார்படுத்த வேண்டும் என கமல்ஹாசன் வலியுறுத்தல். திருப்பதி லட்டில் விரும்பத்தக்க
திருப்பதி லட்டில் விரும்பத்தகாத பொருட்கள் கலக்கப்பட்டு இருப்பது வேதனைக்குரியது. யார் தவறு செய்திருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் தனியார் நிறுவனங்களில் 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பது குறித்து வெள்ளை அறிக்கை தேவை. தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். நாமக்கல் அருகே அரசு பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக எழுந்த குற்றச்சாட்டு. அமைச்சர் மதிவேந்தனின் காரை முற்றுகையிட்டு பெற்றோர் புகார். அதிமுக ஆட்சியில் பெருங்களத்தூரில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட திட்ட அனுமதி வழங்க 27 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக புகார். முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் உள்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு. வைத்திலிங்கத்தின் மகன்கள் இயக்குநர்களாக உள்ள நிறுவனத்திற்கு கடன் வழங்குவது போல் லஞ்சம் கைமாறியதாக தகவல். கடன் பெற்ற முத்தம்மாள் எஸ்டேட் நிறுவனம் 1 ரூபாய் கூட வணிகம் செய்யாதது வருமான வரி அறிக்கையில் அம்பலம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை தேச துரோகி என ராஜா கூறிய விவகாரம். ஆவடி காவல் ஆணையரகத்தில் காங்கிரஸ் சார்பில் புகார். பள்ளி கல்வித்துறையில் செயல்படுத்தப்படும் திட்டங்களை கண்காணிக்க அதிகாரிகள். மாவட்ட வாரியாக அதிகாரிகளை நியமித்தார் பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் மதுமதி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த ராவடிபுதூர் அப்பு டெல்லியில் கைது. நாட்டு வெடிகுண்டுகளை சப்ளை செய்த புகாரில் தனிப்படை போலீசார் நடவடிக்கை. அரசு நிலங்களுக்கு சட்டவிரோதமாக பட்டா வழங்கிய விவகாரம் தொடர்பாக நடத்தப்பட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் சோதனை நிறைவு. சென்னை, கோவையில் நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். தமிழக சிறைகளில் கைதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய குழு அமைக்க கோரிய வழக்கு. தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ₹30,400 கோடி மதிப்பிலான மது பாட்டில்களுக்கு இன்சூரன்ஸ் செய்யும் டாஸ்மாக் நிறுவனம். குடோன்களில் உள்ள மது பாட்டில்கள் சேதமடைந்தால் அவற்றுக்கு ₹742 கோடி மதிப்பில் இன்சூரன்ஸ் எடுக்க டெண்டர். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 37 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது. இலங்கையின் தொடர் நடவடிக்கையால் மீனவர்கள் அதிர்ச்சி. என்னுடைய தனிப்பட்ட விஷயத்தில் யாரையும் இழுக்காதீர்கள், வாழு வாழவிடு, யாரையும் இணைத்து பேச வேண்டாம் என விவாகரத்து தொடர்பாக நடிகர் ஜெயம் ரவி பேட்டி. விரைவில் பாடகி கெனிஷாவுடன் இணைந்து ஹீலிங் சென்டர் தொடங்க உள்ளேன், யாராலும் அதனை தடுக்க முடியாது எனவும் நடிகர் ஜெயம் ரவி திட்டவட்டம். சென்னை மாநகராட்சி பள்ளிகளை சுற்றி புகையிலை பொருட்கள் விற்கப்படுவது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் தமிழக அரசு, சென்னை மாநகராட்சி, காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஹைதராபாத்திலிருந்து சென்னை வந்த ஆம்னி பேருந்தில் ₹2 கோடி ரொக்கம் பறிமுதல். பார்சலில் அனுப்பப்பட்ட பணம் குறித்து வருமான வரித்துறையினர் விசாரணை.
கொடுங்கையூரை தொடர்ந்து பொன்னேரி எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு சீல். பிரியாணி சாப்பிட்ட 10க்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. போலி இணையதளம் மூலம் குற்றாலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளிடம் அரங்கேற்றப்பட்ட மோசடி. ஆசை வார்த்தை கூறி உல்லாசத்திற்கு அழைக்கும் கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு. கொடைக்கானல் கூனிப்பட்டி வனப்பகுதியில் சுமார் 300 அடி நீளத்திற்கு நிலத்தில் பிளவு. பொதுமக்கள் அதிர்ச்சி. சிவகங்கை இளையான்குடி அருகே விஷவாயு தாக்கி கட்டிட தொழிலாளிகள் 2 உயிரிழப்பு. கழிவுநீர் தொட்டி கட்டுவதற்காக குழி தோண்டிய போது நிகழ்ந்த சோகம். புதுச்சேரியில் இன்று ஒரே நாளில் 70க்கும் மேற்பட்டோருக்கு காய்ச்சலால் பாதிப்பு. பாதிக்கப்பட்டவர்களில் பலருக்கு மலேரியா, டெங்கு, சிக்கன்குனியா போன்ற காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதால் மக்கள் அச்சம். டெல்லியின் இளம் முதலமைச்சராக பதவியேற்றார் அதிஷி. அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னிலையில் ஆளுநர் VK சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். मैं आतिशी ईश्वर की शपथ लेती हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगी। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगी। मैं मुख्यमंत्री के रूप में अपने அதிஷியுடன் 5 அமைச்சர்களும் டெல்லியில் பதவியேற்றுக் கொண்டனர். இருபத்தி 27ஆம் தேதிகளில் டெல்லி சட்டப்பேரவையில் தனது பெரும்பான்மையை நிரூபிக்கிறார் அதிஷி. காங்கிரசும் NCPயும் ஜம்மு காஷ்மீரில் 35 ஆண்டுகள் ஆட்சி செய்து தீவிரவாதத்திற்கு வழிவகுத்தன. பாஜக தேர்தல் பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. ஒவ்வொரு சீக்கியரும் தங்கள் மதத்தை பின்பற்றும் சுதந்திர நாடாக இந்தியா இருக்கவே விரும்புகிறேன். அமெரிக்காவில் சீக்கியர்கள் குறித்து பேசியது சர்ச்சையானது தொடர்பாக ராகுல் காந்தி விளக்கம். நாற்பத்தி நாட்களுக்கு பின் பணிக்கு திரும்பிய கொல்கத்தா மருத்துவர்கள். உறுதிமொழியை அரசு 1 வாரத்திற்குள் நிறைவேற்றவில்லை எனில் மீண்டும் போராட்டம் எனவும் அறிவிப்பு. வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் வெற்றியின் விளிம்பில் இந்திய அணி. 357 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற கடின இலக்குடன் 4வது நாள் ஆட்டத்தில் வங்கதேச அணி. டெஸ்ட் போட்டிகளில் 6 சதம் அடித்து தோனியின் சாதனையை சமன் செய்தார் ரிஷப் பந்த். கார் விபத்திற்கு பின் 637 நாட்கள் கழித்து களமிறங்கிய ரிஷப் அதிரடி. சர்வதேச அளவிலான 45வது செஸ் ஒலிம்பியாட் தொடர் 9வது சுற்று முடிவில் இந்திய ஆடவர் அணி முதல் இடத்தையும் மகளிர் அணி 2வது இடத்தையும் பெற்று அசத்தல்.